குட் மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு த எட்டோல் செஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மெடிக்கல் எஜுகேஷன் பத்தின ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதோட ஹெட்லைன்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க. அதாவது ஹெட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரடாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ட்ராடிக்ஷன் அப்படின்றது மீனிங். கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னா ஒரு பொருத்தமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அது கீழே சப்மிட்டிங் பண்ணலாம். பிரைவேட் மெடிக்கல் எஜுகேஷன் வைடன்ஸ் ஆக்சஸ் பட் அஃபெக்ட்ஸ் அஃபோர்டபிலிட்டி. அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அப்படின்னா ஓகே, ஒரு எக்ஸ்பென்சிவாகவும் இல்லாமல் ஒரு நீட்டான ப்ரைஸஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அஃபோர்டபுள் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸஸாக இல்லாமல் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. The scope of the medical education in India has expanded so rapidly, so quickly that it raises important questions about access to it. அதாவது மெடிக்கல் எஜுகேஷன் வந்துட்டு இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு குயிக்காக. அதனால தான் என்ன இருக்குது ரைசஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் ஆக்சஸ். அதாவது அது கிடைக்கக்கூடிய ஆக்சஸ் பற்றி பேசிட்டு இருக்காரு. கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஹாஸ் நியர்லி ட்ரிபிள்ட் இன் 12 years. அதாவது 12 வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப சீட்ஸ் என்ன இருக்குது ட்ரிபிள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. தேங்க்ஸ் இன் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் புஷ் டு இம்ப்ரூவ் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் என்டெய்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ் அண்ட் சிம்பிளிஃபைட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட முக்கியமான பார்ட் யாருக்கு போகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புஷ் பண்ணியிருக்காங்க டு இம்ப்ரூவ் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் என்டெய்லிங் அப்படின்னா ரெக்வயரிங்னு சொல்லலாம். என்டெய்லிங் அப்படின்னா ரெக்வயரிங் அப்படின்னு சொல்லலாம். இதோட சினோனிம் ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ் அண்ட் சிம்பிளிஃபைட் ரெகுலேஷன்ஸ். அதாவது இதுக்கு இந்த 12 yearsல ட்ரிபிள் ஆயிருக்குன்னு சொல்றாங்களா, அதுக்கு முக்கியமான காரணம் யார் சொல்றாங்க? கவர்மெண்டோட புஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். However, much of the growth has been happening in the private sector in addition to the new government colleges. அதாவது இந்த 12 yearsல அதிகமான அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைவேட் செக்டாரில் தான் இருக்குது. எப்போ நியூ கவர்மெண்ட் காலேஜஸ் கம்பேர் பண்ணுறப்ப அட்டாச் டு த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். திஸ் இயர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோஸ்ட் மோர் தேன் half of all MBBS seats. அதாவது MBBS seats வந்துட்டு மோர் தேன் ஹாஃபாக ஹோஸ்ட் பண்ணுறது யார் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆஃப் த ரஃப்லி 10,000 நியூ ஷீட்ஸ் 79% ஆர் இன் சச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது 79% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது கீழே தான் வராங்க. MBBS சீட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க கம்பேரிங் டு த கவர்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். சைன் தட் growth in the near future will remain concentrated thus. அதாவது இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது நியர் ஃபியூச்சரில் இதில் க்ரோத்ன்றது போயிட்டே தான் இருக்க போகுது, ப்ரொலாங்காக தான் போகுது அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகே. த இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் இஸ் இன் அண்ட் ஆஃப் இட் செல்ஃப் கமெண்டபிள் ஹாஸ் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் கம்பீட் ஃபியர்ஸ்லி ஃபார் MBBS seats. Even has healthcare centers suffer a debilitating shortage அப்படின்னு சொல்ல வராங்க ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ப்ராக்டிஷனர்ஸ். அதாவது the increase in seats வந்துட்டு என்ன சொல்றாங்க and is of commendable has India students still. அதாவது சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே போல இந்தியாவோட ஸ்டூடெண்ட்ஸ்மே என்ன சொல்றாங்க ஃபியர்ஸ்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா, அதாவது ஃபியர்ஸ்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன பண்றாங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க இதுக்கு MBBS சீட்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் டெபிலிட்டேட்டிங் ஷார்டேஜ் இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இப்போ டெபிலிட்டேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வீக்கனிங் அர்த்தம். வீக்கனிங் அப்படின்ற மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், thousands of students also seek education abroad. அதாவது இங்கே வந்துட்டு கொஞ்சம் வீக்கனிங்காக இருந்தாலும் thousands of students என்ன பண்ணுறாங்க எஜுகேஷன் அப்ராட்லேயும் போகிறாங்க. therefore expanding domestic capacity is a natural response and the rising number of seats ought to relieve the bottleneck and keep talent at home அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் கெப்பாசிட்டி வந்துட்டு நேச்சுரல், அதாவது இந்தியாவிலேயே கொஞ்சம் சீட்ஸ் இன்னும் இன்க்ளூட் பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்க இங்கேயே நிறைய பேர் என்ன பண்ணலாம் கீப் டேலண்ட் அட் ஹோம் தேன் சென்டிங் அப்ராட். அதாவது எஜுகேஷன் போய் அப்ராட்ல படிக்கிறவங்களை கம்பேர் பண்ணுறப்ப இங்கேயே என்ன பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா இங்கேயே நிறைய பேர் வந்து படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இப்போ பாட்டில் நெக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கன்ஜஸ்டட்னு அர்த்தம். கன்ஜஸ்டட் அப்படின்னு மீனிங். கன்ஜஸ்டட் அப்படின்னா ஒரு பாட்டிலோட தண்ணி எடுத்தோம்னா அந்த கிட்ட கரெக்டாக அந்த மூடிக்கிட்ட வரப்போ எப்படி இருக்கும், எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல வரனால கன்ஜஸ்டட் ஆகும்ல, அதை தான் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பட் ப்ராப்ளம்ஸ் அபவுண்ட். அபவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரோலிஃபரேட் அப்படின்னு அர்த்தம். abound அப்படின்னா என்ன அர்த்தம்னா proliferate, whereas an MBBS seat in a government college rarely exceeds 5 lakh. அதாவது கவர்மெண்ட் காலேஜில் 5 lakh தான் இருக்க போகுது ஃபார் த ஃபுல் டேர்ம், அதாவது அவங்களோட மொத்த எஜுகேஷனுக்குமே. தட் இன் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கேன்
can cost 10 times more sustained in the part by unflagging demand for health care அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராப்ளம்ஸ் அபவுட்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகும் என்னதான் மெடிக்கல் சீட்டை வந்துட்டு இங்கே இம்ப்ரூவ் பண்ணாலும் என்ன சொல்றாங்க, MBBS சீட் வந்துட்டு 5 lakh rupees தான் சார்ஜ் பண்றாங்க எங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபார் த ஃபுல் டேர்ம். அதாவது அவங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ்க்கே அவ்வளோதான். ஆனால் பிரைவேட்லன்னு சொல்றாங்க 10 times more. அப்போ இதை விட 10% அதிகமாகும் அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? These institutions commercial viability is clustered in specific geographics, especially in Tier 1 and Tier 2 cities in the more prosperous states where incomes are higher. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு கமர்ஷியல் வியபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாசிபிலிட்டி தான் இடத்துல சொல்றாங்க. ஓகே, next one. Unless their students deliberately fan out after education, their skills also become concentrated in these clusters. Deliberately, அதாவது deliberatelyனா intentionally அப்படின்றது மீனிங். ஓகே, intentionally இந்த வேர்டோட மீனிங். ஓகேவா? என்ன சொல்றாங்க, இன்டென்ஷனலி ஃபேன் அவுட் ஆஃப்டர் கிராஜுவேஷன் தியர் ஸ்கில்ஸ் ஆல்சோ பிகம் கான்சென்ட்ரேட்டட் இன் தீஸ் கிளஸ்டர்ஸ் வேர் ஆஸ் த பாசிட்டி அப்படின்னா என்ன சொல்லலாம்னா லேக் அப்படின்னு சொல்லலாம். லேக், ஓகேவா? இல்லாட்டி டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டெஃபிஷியன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். Deficiency of healthcare providers is felt more keenly in the rural areas farther away அப்படின்னு சொல்றாங்க. Rapid growth also raises the risk of highly uneven quality with institutions seeking to secure NMC accreditation. அதாவது rapid growth வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா raises the risk of highly uneven quality. அதாவது rapid growth ஆகிறது மேட்டர்ல, ஆனால் இது என்ன பண்ணும், ஹைலி அன்ஈவன் குவாலிட்டி, அதாவது குவாலிட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ ஹைலி அன்ஈவன் குவாலிட்டி வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் வித் இன்ஸ்டிடியூஷன் சீக்கிங் டு செக்யூர். அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட அக்ரிடேஷன் வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுக்காக அன்ஈவன் குவாலிட்டியாக கூட இருக்கலாம். அதனால இது ஒரு ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? வித் த பேர் மினிமம் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ரேதர் தேன் மைண்ட்ஃபுல்லி அட்ரஸிங் லோக்கல் நீட்ஸ். அதாவது இப்படி அப்ளை பண்ணுறவங்க மினிமம் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ரேதர் தேன் மைண்ட்ஃபுல்லி அட்ரஸிங் லோக்கல் நீட்ஸ். அதாவது லோக்கல் நீட்ஸை கொண்டு பார்க்காம பேர் மினிமம் ஃபெசிலிட்டிஸில் என்ன பண்ணுவாங்க, NMCயோட அக்ரெடிஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? Capitation fees which persist despite government bans create new debt that can influence behavior after graduation. அதாவது என்ன சொல்றாங்க, capitation fees இருக்குல்ல which persist despite government bans, அதாவது கவர்மெண்ட் பேன் பண்ண போதிலும் capitation fees வந்துட்டு என்ன சொல்றாங்க, create new debt that can influence behavior after graduation. அதாவது இந்த பணம் அதிகமாக போடுறதுனால இது வந்துட்டு ஆஃப்டர் கிராஜுவேஷனால பிஹேவியர் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபைனலி சான்ஸ்ன்ற வேர்டு அப்படின்னா என்னன்னா, சான்ஸ் அப்படின்னா இது ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே, இது வந்துட்டு ஒரு ப்ரிப்போசிஷன் சொல்லலாம். அதாவது இதுக்கு என்ன அப்படின்னு மீனிங் அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வித்தவுட் வந்திருக்கலாம், அதுக்கு பதிலாக சான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி வித்தவுட்னு போட்டு பாருங்க. வித்தவுட் கம்பெட்டிட்டிவ் சாலரிஸ், ஹவுசிங் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் அஷ்யூர்ட் கெரியர் ப்ரோக்ரஷன் கிராஜுவேட்ஸ் gravitate to private practices or abroad. அதாவது என்ன சொல்றாங்க, காம்படிட்டிவ் சாலரிஸ் இல்லாம ஹவுசிங் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் அஷ்யூர்ட் கெரியர் ப்ரோக்ரஷன் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிரைவேட் ப்ராக்டிசஸ்க்கு போயிடுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, அப்ராட் போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. பேராடாக்சிக்கலி தென் த சர்ஜ்னா நேற்றே பார்த்தோம், இன்க்ரீஸ் இன் பிரைவேட் கெப்பாசிட்டி ஆப்ளிகேட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், கம்பல் அப்படின்னு சொல்லலாம். Force or compel the government to keep adding capacity including opening new aims like institutions, so the number of cheap seats also keeps increasing அப்படின்னு சொல்றான். அப்போ இதனால இந்த பிரைவேட் கெப்பாசிட்டி வந்துட்டு என்ன பண்ண போகுது, கம்பல் பண்ண போகுது கவர்மெண்ட்டை. இதுக்கு டு கீப் ஆடிங் கெப்பாசிட்டி இன்க்ளூடிங் த ஓப்பனிங் த நியூ எய்ம்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ சீப் சீட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், கீப்ஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகே, த NMC's ரூல் ஆஃப் ஹேவிங் half of all private institution seats to be charged at government rates should be enforced. அதாவது என்ன சொல்றாங்க, நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட ரூல் வந்துட்டு என்னவா இருக்கணும், ஆஃப் ஹேவிங் half of the private institution seats வந்துட்டு என்ன பண்ணணும், to be charged at the government rates அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரூலையுமே என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஏன்னா மேலேயே பார்த்தோம் 5 lakh ஆகுது கவர்மெண்ட் காலேஜஸ்ல, ஆனால் பிரைவேட் காலேஜஸ்ல என்ன ஆகுது 10 times அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க இந்த ரூலை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணணும், ஷுட் பி என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், half of the private seats வந்துட்டு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ரேட்ல சார்ஜ் பண்ணணும், இந்த ரூலை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. The NMC should also embrace, எம்ப்ரேஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம், எம்ப்ரேஸ்னா என்னது, என்க்ளோஸ் அப்படின்ற மீனிங். ஓகே,
எம்ப்ரேஸ்னா என்க்ளோஸ். மெக்கானிசம்ஸ் தட் சப்போர்ட் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் அபிலிட்டி டு இன்ஸ்பெக்ட் ரெக்கார்ட்ஸ் வித்தவுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெர்மிஷன். அதாவது என்ன சொல்றாங்க, எம்ப்ரேஸ் மெக்கானிசம்ஸ் டு ஹோல்ட் அண்ட் சப்போர்ட் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்தணும். அதாவது சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் அபிலிட்டி டு இன்ஸ்பெக்ட் ரெக்கார்ட்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணணும், பெர்மிஷனோட இன்ஸ்டியூட்டோட பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணணும் அவங்க அதை வந்துட்டு இது பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஃபைனலி, பியாண்ட் கம்பலிங் ரூரல் சர்வீஸ், கவர்மெண்ட்ஸ் ஷுட் ரிவார்ட் இன் அடிஷன் டு தி என்ஷூரிங் தட் த டெய்லி நீட்ஸ் ஆஃப் ரூரல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் their ஃபேமிலிஸ் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் வெல் மெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனலி பியாண்ட், அதாவது ரூரல் சர்வீசஸ் வந்துட்டு கம்பல் பண்ணதை தாண்டி கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஷுட் ரிவார்ட் இட் இன் அடிஷன் டு என்ஷூரிங் தட் டெய்லி நீட்ஸ் ஆஃப் ரூரல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது ரூரல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு டெய்லி நீட்ஸ் கிடைக்குது. and their families of hospitals or both well met. அதாவது அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஓவராலாக இப்போ பார்த்துருக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நேற்று என்ன வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்பாரிட்டின்னு ஒரு வேர்டு கொடுத்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டிஸ்பாரிட்டி அப்படின்ற வேர்டு வந்துட்டு நேற்று கொடுத்தோம். இப்போ இதோட சினானிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்பாரிட்டியோட வேர்டு அப்படின்னு என்னன்னா இன்இக்வாலிட்டின்னு அர்த்தம். அப்போ இதோட ஆன்டோனிம் என்னவா இருக்கும், ஈக்குவல் இருக்குமா, ஈக்குவாலிட்டின்னு இருக்குமா? ஓகே, இன்னைக்கான வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்டக்டட். அப்டக்டட் இதோட சினானிம்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீதி நாளைக்கு 2 பார்க்கலாம். தேங்க்யூ.